தங்கத்துல தான் நெறைய வந்து முதலீடு பண்ணுவாங்க. சில்வர் வந்து இப்ப தான் வந்து பேசும் பொருளா ஆயிடுச்சு சார். ஸோ அதனால என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த ட்ரெண்ட் போயிடுமோ? ஒரு வேள கோல்டு தான் எப்பவுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்குமோ? அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? பட் வொலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும்ன்றதையும் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் ப்ராப்பராக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கோல்டு ஒரு 10% குறைஞ்சதுன்னா, சில்வர் ஒரு 20-30% அதுக்கு மேலே கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரியாக்ஷன் வந்து இமீடியட்டாக அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் கோல்டில் நடந்துச்சுன்னா, அதோட 2 to 3 டைம்ஸ் இங்கே இருக்கும்ன்றது நம்ம ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ என்ட்ரு ஆகாதீங்கன்னு சொன்னோம். ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் இருக்கவங்களும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்காதீங்க, இல்லை கம்மியாக வாங்கிக்கோங்க, இது ரொம்ப அதிகம் அப்படின்னு அவாய்ட் பண்ணால். பட் ஆனால் மக்கள் வந்து நீ கொடுக்காட்டி பக்கத்தில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஃபிசிக்கல்லையும் சரி, இது இல்லாட்டி இடிஎஃப்ல வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பை எனி மீன்ஸ் நான் வந்து இந்த ரேலியை மிஸ் பண்ணக்கூடாது, இது அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி போனாங்க. பட் சில்வர் டிமாண்ட் ஒரே நாளில் போயிடுச்சா அப்படின்னா அது அந்த டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் லோ லெவலில் வாங்கியிருப்பாங்க. அவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப பீக்கில் போனோன்னே விற்றுட்டாங்க. அது எல்லோரும் 500 போகும் 600 போகும்ன்றது ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்டீப் ராலி இருந்தாலே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் காஷியஸாக இருக்கணும் இன்வெஸ்டர்ஸ். அதுதான் இப்போ நடந்திருக்கு. வேறு எதுவும் மற்றபடி இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது. இது 80s நடந்த மாதிரி இல்லை அதுக்கு முன்னாடி 1930s நடந்த மாதிரின்னு நம்ம கம்பேர் பண்ணோன்னா, அப்போ வந்து சில்வர் அசட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் மட்டும்தான் பை பண்ணாங்க. ஸோ ஃபால் ஆச்சு. பட் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் இருக்கிறதுனால ஒரு லெவலில் போய் நிற்கும். ஸோ அது கன்சாலிடேட் ஆகி நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எவ்ரி ட்ராப் வரும்போது மட்டும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லாங் டேர்முக்குன்னு அக்யூமுலேட் பண்ணலாம். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.